ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் மாடல். கரெக்ட். ஆடிங் டேட்டா டு தட் ஸ்ப்ரிங் மாடல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ப்ரிங் மாடல் அப்படின்னா என்ன? ஸ்ப்ரிங் மாடல்ங்கிறது என்னது? ஒரு இன்டர்ஃபேஸ். கரெக்டா? இப்போ இந்த மாடல் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் மூலமா நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணலாம்னு சொன்னோம்? ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம், டேட்டா பேஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வியூக்கு அனுப்பலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதான் ஸ்ப்ரிங் மாடல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஃபைன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? சர்வ்லெட்ஸ் ரெக்வெஸ்ட் பேராமீட்டர் அனோட்டேஷன்ஸ். இது என்ன நடக்கும்? டேட்டாவை பைண்ட் பண்ணும். இந்த பைண்ட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரெக்வெஸ்ட் பேராமீட்டர்லாம் யூஸ் பண்றோம். பைண்ட் பண்றது மீன்ஸ் ஒண்ணும் இல்ல, அங்க கொடுக்குறோம் இல்லையா? எங்க கொடுக்கறது மீன்ஸ் அந்த ஃபார்ம்ல கொடுக்குற டேட்டாவை தான் அப்படி பைண்ட் பண்றோம். அதை கெட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா? அதுக்காக யூஸ் பண்றது அது எல்லாமே. So behind the scene, Spring will read the form from request student name, bind it to the variable the name. கரெக்டா? அந்த நேம்க்கு என்ன பண்ணுதான்? பைண்ட் பண்ணுதான். ஸ்டூடெண்ட் நேம்ங்கிறது அந்த பாக்ஸ்ல கொடுக்குறது. அந்த பாக்ஸை இது என்ன பண்ணுது? ஸ்ட்ரிங் த நேம் அப்படிங்கிற பர்டிகுலர் இந்த நேம்க்கு அது என்ன பண்ணுது? பைண்ட் பண்ணுது. அதாவது அதில் ஸ்டோர் பண்ணிக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு ரெக்வெஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர். அந்த நேமுக்குள்ள அந்த பாக்ஸ்ல இருக்கிறத எடுத்துட்டு வந்து ஸ்டோர் பண்றோம். அதுதான் டெக்னிக்கல் டர்ம்ஸ் பைண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபைன். தென் கெட் மேப்பிங், போஸ்ட் மேப்பிங் இது பார்த்தோம் இல்லையா? கெட்னா என்ன பண்ணோம்? given resource submit to the given resource. Getனா என்ன பண்ணா form data is added to end of the URL name and value pair. கரெக்ட்? அதே ஃபார்மேட் தான், வரணும் இல்ல. ஓகே, क्वेश्चन மார்க் இருக்கும். field 1 value 1 ampersand field 2 value 2. எப்போ மெத்தட் கெட்னு கொடுக்கும்போது. சரியா? அந்த நோட்ஸ் தான் இங்க இருக்கு. நேத்து அனுப்பல இல்லையா? அதை நான் இன்னைக்கு அனுப்புறேன். ஓகே, இதே மாதிரி போஸ்ட் இப்ப நம்ம ரெக்வெஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணோம்? அது கெட்டா இருந்தாலும் பரவாயில்ல, போஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு எடுத்துக்கணும். சரியா? So then இப்ப நம்ம இந்த இடத்துல கெட் மெத்தட் யூஸ் பண்ணோம் இல்லையா? அதுக்கு கெட் மேப்பிங்னு யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா மெத்தட் ஈக்குவல் டு ரெக்வெஸ்ட் மெத்தட் டாட் கெட்னு யூஸ் பண்ணலாம். நேத்து இப்படி பார்த்தோமா? அதாவது ஃபார்ம் வச்சிருக்கோம், மெத்தட் கெட் மேப்பிங் எழுதணும் இல்லையா? இப்ப என்னன்னா ரெக்வெஸ்ட் மேப்பிங் கொடுத்துட்டு உள்ள மெத்தட் ஈக்குவல் டு ஹெட்னு எழுதலாம். கெட் மெத்தட்ஸ் இங்க இருக்கு இல்லையா? ஆக்சுவலா இங்க இருக்கிறது நமக்கு ரெக்வெஸ்ட் மேப்பிங்கா தான் இருக்கும். ஓகேவா? அதுக்குள்ள மெத்தட் ரெக்வெஸ்ட் மெத்தட் டாட் கெட்னு நம்ம சொல்லிக்கலாம். ரெக்வெஸ்ட் மேப்பிங் நம்ம யூஸ் பண்ணாம, நம்ம ரெக்வெஸ்ட் மேப்பிங் யூஸ் பண்ணாம கெட் மேப்பிங் யூஸ் பண்ணோம் இல்லையா? ரெக்வெஸ்ட் மேப்பிங் யூஸ் பண்ணிட்டு அதோட பாத் கமா மெத்தட் ரெக்வெஸ்ட் மெத்தட் டாட் கெட். இதே போஸ்ட்னா ரெக்வெஸ்ட் மெத்தட் டாட் போஸ்ட் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். So this mapping only handle that get method. Correct? Any other HTTP request என்ன வரும்? Will get rejected. அப்ப நமக்கு ஒரு எரர் வரும்னு சொன்னேன். என்ன எரர்? இப்ப நாங்க போயிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இங்க கெட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். மெத்தட் நாட் ஃபவுண்டா? அந்த கோட் என்ன? ஸ்டேட்டஸ் கோட் என்ன? ஸ்டேட்டஸ் கோட் என்ன? அதுக்கான மெசேஜ் 405 மெத்தட் நாட் அலோவ்ட். கரெக்டா? சரி, இல்ல போட வேணாம். அது பை டிஃபால்ட்டாவே கெட்ல தான் இருக்கும். சரியா? நீங்க ஸ்பெசிஃபிக் பண்றீங்க, ஸ்பெசிஃபை பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல மெத்தட் ஈக்குவல் டு ரெக்வெஸ்ட் மெத்தட் டாட் கெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ ஒரு ஃபார்மை நம்ம சப்மிட் பண்றோம் அப்படின்னா அது போஸ்ட் மேப்பிங்ல தான் இருக்கும், போஸ்ட் மெத்தட்ல தான் இருக்கும். அதனால மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட்னு நம்ம சொல்லணும். அப்போ போஸ்ட் சொல்லும் போது இந்த ரெக்வெஸ்ட் மேப்பிங் இருக்குது இல்லையா? இதுல வந்துட்டு மெத்தட் ரெக்வெஸ்ட் மெத்தட் போஸ்ட் நம்ம சொல்லணும். இல்ல அப்படின்னா டைரக்டா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? போஸ்ட் மேப்பிங் அப்படிங்கறத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, கிளியரா? ஃபைன். ஸோ நேற்று பார்த்தது தான், அதுக்கான நோட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்.
present போடுங்க தீபிகா ராஷிகா. Okay, so this mapping only handle for that get method. Okay, so suppose you have to use any other method na, so it will get rejected. So then enna pannom, showing only 405 that method not allowed here அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்துட்டு நமக்கு இங்க கொடுக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இந்த அனோட்டேஷனோட ஷார்ட்கட் தான் நம்ம என்ன பண்றோம், கெட் மேப்பிங் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். புரியுதா? இந்த இடத்துல ரெக்வஸ்ட் மேப்பிங் கொடுத்துட்டு மெத்தட் ரெக்வஸ்ட் மெத்தட் கெட் இப்படி போடுறதுக்கு இது, அதாவது எல்லாமே தெரியணும். சரியா? நம்ம இப்படினாலும் சாப்பிடலாம், இல்ல என்ன பண்ணலாம், இப்படி சுத்தினாலும் நம்ம சாப்பிடலாம். கரெக்டா? ஆனா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இப்படி சாப்பிட முடியும், இப்படி சுத்தினாலும் என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன், மற்றபடி வேற எந்த ரீசனுக்காகவும் நமக்கு இல்லை. ஓகே, ஃபைன். இப்போ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு, இதெல்லாம் நம்ம நேத்தே பார்த்துருவோம். இந்த நோட்ஸ் அனுப்புறேன், நீங்க பாருங்க. ஓகே, இன்னைக்கு பார்க்க போறது இதுதான், ஸ்ப்ரிங் எம்பிசி ஃபார்ம் டேக். என்னதான் ஃபார்ம் டேக்? டெக்ஸ்ட் ஃபில் நான் சொன்னேன் இல்லையா, லைக் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணலாம், டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம், தென் வந்துட்டு ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இல்லையா. இப்போ ரிவ்யூ தட் HTML ஃபார்ம். HTML ஃபார்ம்ஸ் ஆர் எதுக்காக யூஸ் பண்றோம், கெட் தட் இன்புட் ஃப்ரம் தட் யூசர். சரியா? எதுக்காக, யூசர்ட்ட இருந்து இன்புட்டை நம்ம கெட் பண்ணி வாங்குறோம் இல்லையா, அதுக்காக. ஏன்னா ஃபார்ம் மூலமா தான் எல்லாமே பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபார்ம் அப்படிங்கிறத ஃபில் பண்றோம், நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி தான் இங்க ஒரு ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது யூசர்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கெட் பண்ணி வாங்குறதுக்காக யூஸ் பண்றதுதான் ஃபார்ம். சரியா? அதுல கண்டிப்பா என்ன தேவைன்னா டேட்டா பைண்டிங் அப்படிங்கிற வேர்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். டேட்டா பைண்டிங்கிறது என்ன தெரியுமா, அப்ப அந்த ஃபார்ம்ல ஒரு யூசர் நேம் என்டர் பண்றாரு இல்லையா, அந்த டேட்டாவை பைண்ட் பண்ணணும். எஸ், எக்ஸாக்டா என்ன கொடுக்குறாங்க அதை பைண்ட் பண்றதுக்கு தான் இந்த ரெக்வஸ்ட் பேராமீட்டர், இந்த மாடல், இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். மாடல் ஆட்ரிபியூட்ஸ், ரெக்வஸ்ட் பேராமீட்டர், அதுக்கப்புறம் HTTP சர்வ்லெட் ரெக்வஸ்ட், கெட் பேராமீட்டர்ஸ். அப்ப டேட்டாவை பைண்ட் பண்றோம். என்ன டேட்டாவை பைண்ட் பண்றீங்க, ஃபார்ம்ல என்ன டேட்டாவை யூசர் என்டர் பண்றாரோ அந்த டேட்டாவை பைண்ட் பண்ணும். அதான் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். டேட்டா பைண்டிங் என்ன யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. புரியுதா? So that Spring MVC form can make use of data binding. Okay, automatically setting and retrieving the data from the Java object bean. Clear? அப்போ இதுக்கு என்ன யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த லைன் ரீட் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி, வெரி குட். கெட்டர் செட்டர் அப்படிதானே? அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு மாடல் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, அந்த மாடலை இப்போ ஒரு எம்ப்ளாயின்னு வச்சுட்டேன்னா எம்ப்ளாயோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் நான் கொடுக்குறேன். இந்த மாடலுக்கான ஃபீல்டு தான் ஃபார்ம்ல இருக்கணும். அப்ப நான் ஒரு யூசர் அந்த ஒரு பாக்ஸுக்குள்ள வேல்யூஸ் கொடுத்துட்டு சப்மிட் பண்றதுனா செட்டர் மெத்தட்.
இதே கன்ஃபர்மேஷன் பேஜ்ல வருது இல்லையா கெட்டர் மெத்தட். தட்ஸ் ஆல். சிம்பிளா சொல்லலாம். இதான் டேட்டா பைண்டிங். சரியா? இந்த ஃபார்ம்ல கொடுக்குற டேட்டாவை பைண்ட் பண்ணி நம்ம இந்த ஆப்ஜெக்ட் கூட மேப் பண்ணி நம்ம கொடுக்கணும். இந்த பீன் கூட மேப் பண்றோம். அப்ப நான் மாடல் கிளாஸ்ல என்னென்ன ஃபீல்டு இருக்கோ அந்த ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி தான் ஃபார்ம்ல ஃபீல்டு இருக்கும். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்கோம், ஓகே ஸ்டூடெண்ட் வச்சு எழுதிருக்கோமா, நம்மளும் அதனால என்ன பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட் வச்சு எழுதிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃபார்மை டிஸ்பிளே பண்ண போறோம், ஷோ பண்ண போறோம். சரி, அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஒரு கண்ட்ரோலர், ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்குள்ள ஷோ ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு எண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம், ஸ்டூடெண்ட் ஃபார்ம் வரும். அந்த ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் நேம் வச்சுக்கலாம், லாஸ்ட் நேம் வச்சுக்கோங்க, இமெயில் வேணும், அட்ரஸ் வேணும், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இங்க கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் த நியூ ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு ரிட்டர்ன் பண்றோம். இந்த ஸ்டூடெண்ட் ஃபார்ம்ல தான் அந்த ஃபார்முக்கு தேவையான ஃபீல்ட் எல்லாம் நம்ம டிஃபைன் பண்ண போறோம். HTML மாடல் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ், மாடலுக்குள்ள ஸ்டூடெண்ட்ங்கிறது ஒரு டேட்டாஸ் போஜோ கிளாஸ் இப்ப எழுதி நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ண போறோம். புரியுதா? என்ன சொல் இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி மாடல் அப்படி நம்மளா ஒரு பேக்கேஜ் எழுதிட்டு ஒரு போஜோ கிளாஸ் எழுதுறோம், அவ்வளவுதான். சிம்பிளா சொன்னாங்க. சரியா? எதுல பார்த்தோம்? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னா ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கலாமா, மாடல் வச்சுக்கலாம். இந்த மாடலுக்குள்ள கிளாஸ் வச்சுக்கலாமா, என்ன கிளாஸ் வச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட்னே வச்சுக்கலாம். பிரைவேட் ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் நேம். ஆமா, இதெல்லாம் வேண்டாம் இப்போதைக்கு, ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் தேவை, கன்ஸ்ட்ரக்டர், நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், ஓகேவா? இதான் மாடல். இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், இதுக்கு தான் ஃபார்ம்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபீல்ட் கிரியேட் பண்ணோம். சரியா? இப்போ இந்த மாடல்ல இருக்க டேட்டா தான் வியூக்கு வரணும். இப்ப இந்த டப்பா ஞாபகத்துக்கு வருதா வரலையா? எந்த டப்பா எப்பவும் போடுவோமே ஒரு 3 டப்பா. இப்ப பார்க்க போறது மாடல் வியூ கண்ட்ரோலர். ஹார்ட் கோட் பண்ற அப்படி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ இங்க என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கப்புறம் இங்க என்ன கேட்கணும், இந்த டப்பாக்குள்ள இங்க ஒரு பாக்ஸ், இங்க ஒரு பாக்ஸ். இப்போ இந்த டேட்டாவை எங்க இருந்து எடுத்து வரணும் தெரியுமா, இது கண்ட்ரோலர், இது யாரு, மாடல். இங்கதான் எனக்கு ஃபீல்டு இருக்கு. என்ன ஃபீல்டு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். கரெக்டா? இங்க இருக்க ஃபீல்ட கண்ட்ரோலர் மூலமா இங்க கொண்டு வரணும். சரியா? இங்க இருக்க ஃபீல்ட கண்ட்ரோலர் மூலமா இங்க கொண்டு வரணும். ஓகே, அப்ப இந்த ஃபார்ம்ல நான் என்ன கொடுக்குறேனோ இந்த டேட்டா தான் கண்ட்ரோலர் மூலமா இங்க வந்து பைண்ட் ஆகும். இது ஒரு ஃபீல்ட், இது ஒரு ஃபீல்ட். ஓகே, இதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணா என்ன நடக்கும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கும்.
சரி ஓகே. இப்போ நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட யார் இருக்கா? இது என்னது? ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ள தான் என்ன இருக்கு? ஓகே. இப்போ இதை வந்துட்டு நான் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோலருக்கு கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? எடிட்டியா? இந்த ஃபீல்ட் எங்க எடுத்துட்டு வரணும். டேபிள் அதெல்லாம் விட்டுருங்க, டேபிளும் வேணாம் ஒண்ணுமே வேணாம். இந்த இடத்துல இப்ப நம்ம கண்ட்ரோலர்ல என்ன எழுதிங்க? ஒரு ஃபார்ம் டிஸ்பிளே ஆகணும்னா என்ன லாஜிக் எழுதுவீங்க இந்த இடத்துல? ஒரு ஃபார்ம் டிஸ்பிளே ஆகணும். சரி, இப்ப கெட் மேப்பிங் ஆர் ரெக்வெஸ்ட் மேப்பிங் போடுவீங்க. கரெக்டா என்ன கொடுப்பீங்க? ரெக்வெஸ்ட் மேப்பிங் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல சம்திங் இதுக்கான மெத்தட் எழுதுவீங்க. இதுல என்னெல்லாம் பாஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் டிஸ்பிளே ஆகணும். ஃபார்ம் வர்றதுக்கு ஓகே. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ இதுக்குள்ள மாடல் ஒண்ணு கொடுப்பீங்க. கரெக்டா? இந்த மாடல்ங்கிறது என்ன? ஒரு இன்டர்ஃபேஸ் நம்ம சொல்லிட்டோம். இந்த மாடல் மூலமா தான் நம்மளால டேட்டாவை எடுத்துட்டு இங்க வர முடியும். இப்ப எனக்கு எந்த டேட்டாவை கொண்டு வந்து இது கூட ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ல இருக்கு. ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா போதுமா? அந்த ஆப்ஜெக்ட தான் ஆட் ஆட்ரிபியூட்ல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேட்டாவை வச்சுதான் நம்ம இங்க பைண்ட் பண்ண போறோம்னு அர்த்தம். புரியவில்லை தானே? நன்றாக தெரியும். இப்ப கண்ட்ரோலருக்கு பேர் வச்சுக்கலாம். இவருக்கு பேர் என்ன வச்சுக்கலாம்? ஸ்டூடெண்ட். ஓகே. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்வெஸ்ட் மேப்பிங். என்ன மேப்பிங்? இந்த ரெக்வெஸ்ட் மேப்பிங்ல இப்ப நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஃபார்ம் வச்சுக்கலாமா? பப்ளிக் ஸ்டூடெண்ட் ஃபார்ம். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்ப ரிட்டர்ன் பண்ணணும். என்ன ரிட்டர்ன் பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஓகே. சோ தென் இப்போ நான் என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மாடல் அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஓகே. சோ மாடல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாடல்ங்கிறது என்னன்னா மாடல்ங்கிற இன்டர்ஃபேஸ் மூலமா தான் நம்ம டேட்டாவை வந்துட்டு எங்க சென்ட் பண்ண முடியும்னா லைக் இந்த பேஜுக்கு சென்ட் பண்ண முடியும். இப்போ இந்த பேஜுக்கு நான் என்ன சென்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஃபீல்டை தான் நான் சென்ட் பண்ணணும். ஏன்னா இத வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்? டேட்டாவை பைண்ட் பண்றோம். அப்போ ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் கரெக்டா ஈக்குவல் டு என்ன வச்சுக்கலாம்? நியூ ஸ்டூடெண்ட். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோமா? இப்போ என்ன பண்றோம்னா மாடல் டாட் ஆட் அட்ரிபியூட்ஸ். இப்போ இதுக்குள்ள என்ன வச்சுக்கலாம்னா ஸ்டூடெண்ட். கரெக்டா? இது நம்மளா வைக்கிற பேர் காமா என்ன யூஸ் பண்ணோம்? எஸ். கிளியர்? அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேர்ல இப்ப எனக்கு என்ன இருக்குன்னா இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா? இது எங்க இருக்கு? மாடலுக்குள்ள ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு. இந்த ஃபீல்டு இப்ப நமக்கு இதுக்குள்ள இருக்கு, எஸ்டிக்குள்ள இருக்கு. இப்ப இது எடுத்து எங்க போகுது அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஃபார்முக்கு போகுது. கரெக்டா? அப்போ இந்த பேர்ல நமக்கு என்ன இருக்கணும்? இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணணும். சரியா? இப்போ இந்த ஃபார்ம்ல நமக்கு என்னென்ன தேவை? இன்புட் டெக்ஸ்ட். சரியா? இன்புட் டைப் என்ன கொடுத்துருக்கோம்? டெக்ஸ்ட். தென் என்ன வச்சுக்கலாம்? நேம் வந்து என்ன வச்சுக்கலாம்? ஓகே. இப்போ இந்த இடத்துல கவனிங்க. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்போ நேம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நேம் பிளேஸ் ஹோல்டர் இதெல்லாம் காட்டுது இல்லையா?
இங்க ஜஸ்ட் வந்துட்டு இங்க கொடுக்கக்கூடிய ஃபீல்ட இதுல இருக்கக்கூடிய ஃபீல்டு கூட மேப் பண்ணும். அதுக்காக நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட். என்னது? ஆப்ஜெக்ட். புரியுதா? அதே மாதிரி இது சப்மிட் பண்ணும்போது என்ன கொடுக்கும்? ஆக்ஷன். ஆக்ஷன் நமக்கு எப்படி இருக்கும்? இந்த ஃபார்மேட்ல தானே இருக்கும். ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் இங்கிறது என்ன ஃபார்மேட்ல கொடுக்கணும் அப்படின்னா டாலர் சிம்பல் கர்லி பிரேசஸ். ஆப்ஜெக்ட்ங்கிறது என்னன்னா இங்க இருக்குது இல்லையா ஸ்டூடெண்ட், இங்க இருக்க ஃபீல்டுன்னு அர்த்தம். புரியுதா? அதாவது இந்த இடத்துல என்ன மூலமா எடுத்து வரும்? ஸ்டூடெண்ட். இதான் ஆப்ஜெக்ட். அப்ப நான் இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட எங்க சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ல தான் என்ன ஃபீல்டு இருக்கு? அததான் இது கூட மேப் பண்றோம். அதுதான் என்ன பண்றோம்? இதுக்குள்ள மேப் பண்றோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா th field. என்ன பேரு? இதான் ஃபீல்டு. இப்போ இந்த ஃபீல்டு என்ன தெரியுமா? ஜஸ்ட் டாலர் சிம்பல் இங்க நான் கொடுக்குறேன். இப்போ இது எதுக்குள்ள இருக்கு? இது வந்து ஃபர்ஸ்ட் நேமுக்கான ஃபீல்டு. அப்போ இது எதுக்குள்ள இருக்கு? ஸ்டூடெண்ட்டுக்குள்ள தானே இருக்கு. அப்ப என்ன கொடுக்கணும் தெரியுமா? ஸ்டூடெண்ட் டாட், நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நேம் வருதா இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் நேம் எங்க உள்ளது? எஸ், அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த கிளாஸுக்குள்ள உள்ளது. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஆப்ஜெக்ட் வச்சு மேப் பண்றோம். புரியுதா? இதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் நேம். கரெக்டா? இதே மாதிரி என்ன பண்ணோம்? இப்போ ஃபர்ஸ்ட் நேம் கேட்டோமா, தென் லாஸ்ட் நேம். இங்க என்ன கொடுக்கணும்? லாஸ்ட் நேம் கொடுத்துட்டோம். இந்த ஃபீல்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு கொடுக்குற ஃபீல்டு. ஃபீல்டு மீன்ஸ் அந்த ஆப்ஜெக்டையும் இந்த பாக்ஸுக்குள்ள நம்ம என்னது பைண்ட் பண்றதுக்காக மேப் பண்றதுக்கு ஃபீல்டுன்னு அர்த்தம். சரியா? அங்க இருக்க ஃபர்ஸ்ட் நேம், இது வந்துட்டு லாஸ்ட் நேம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இதுக்கப்புறமா என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இப்போ சப்மிட் பட்டனை கிளிக் பண்றோம். பட்டன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இல்ல இன்புட் டைப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன வச்சுக்கலாம், கிளிக் ஆர் சம்திங் லைக், இல்ல சப்மிட் இப்படி போட்டுக்கிறோம். இப்போ இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு எங்க போகணும் அப்படின்னா லைக் ப்ராசஸ் ஸ்டூடெண்ட் ஃபார்ம் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. இதை கிளிக் பண்ணும்போது புரியுதா? இதை கிளிக் பண்ணும்போது இங்க போகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இதுல வேணா நீங்க என்ன வச்சுக்கோங்க, என்டர் யுவர் நேம். தென் என்ன வச்சுக்கலாம், இது இந்த ஃபர்ஸ்ட் நேமா, ஃபர்ஸ்ட் நேம். இது என்ன வச்சுக்கலாம், லாஸ்ட் நேம். எது? பிளேஸ் ஹோல்டர் மாதிரி. இப்படியும் கொடுக்கலாம். லேபிள் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஃபர்ஸ்ட் வருதான்னு செக் பண்ண போறோம். கரெக்டா? என்ன சார், இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்? வேற ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா? இது ஒண்ணும் பண்ண வேண்டாம், சிம்பிளா இது ஒரு போஜோ கிளாஸ் தான். சரியா? ஏன்னா இது பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அதனால இப்போது நான் ஹார்ட் கோட் பண்ணி காட்டிட்டு அப்படி பண்ணேன். சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், என்ன வந்துச்சு? ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். இப்போ இப்படி ஒரு பேஜ் இல்ல, நாட் ஃபவுண்ட். கரெக்டா?
இப்போ இதுவரை என்ன பண்ணணும் தெரியுதா? சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்? எஸ், இங்க மெத்தட் வச்சுக்கலாம் இல்லையா? இங்க மெத்தட் போஸ்ட் போஸ்ட்னாரு இங்க என்ன மேப்பிங் உள்ள என்ன கொடுத்துக்கலாம்? ஓ ப்ராசஸ் ஸ்டூடண்ட் கரெக்டா இருக்கு. தென் இப்போ ஒரு மெத்தட் எழுதுறோம். மெட்டா பப்ளிக் string process student form. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க? இந்த இடத்துல வேல்யூ கொடுக்குறாங்க, சப்மிட் பண்றாங்க, இங்க வருது. இப்போ இந்த ரெக்வெஸ்ட்ல வரும்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த பாக்ஸ்ல என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் பேஜுக்கு போகணும்னு நினைக்கிறேன். சரியா? அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்து சப்மிட் கிளிக் பண்றாங்கன்னா இங்க வருது. இங்க வந்ததுக்கு அப்புறமா இது மூலமா ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜுக்கு வரணும். புரியுதா? ஒரு HTML பேஜ். இது ஒரு HTML பேஜ் தான். எஸ், இது ஒரு HTML பேஜ். இது ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ். இதுல என்ன வரணும்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேமோ நீங்க என்ன நேம் என்டர் பண்ணீங்க அந்த நேமோ அதே மாதிரி லாஸ்ட் நேம்ல என்ன பண்ணீங்களோ அந்த நேமோ இங்க வரணும். எப்போனா இந்த இடத்துல ப்ராசஸ் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அந்த டைம் இப்படி வருது தானே? ப்ராசஸ் ஸ்டூடெண்ட் சொல்லி இங்க வரும்போது எனக்கு என்ன பண்ணணும்னா இன்னொரு கன்ஃபர்மேஷன் பேஜ்ல இங்க அவங்க என்ன டப்பாவில் என்டர் பண்ணாலும் அந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ணணும். அப்போ இங்க என்ன எழுதுவீங்க? இங்கதான் மேப் பண்றீங்க, பைண்ட் பண்றீங்க இந்த டேட்டாவை. பைண்ட் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணோம் முன்னாடி? தென் நேத்து நம்ம பார்த்தோம், என்னெல்லாம் பார்த்தோம்? அந்த பாக்ஸ்ல கொடுக்கிற வேல்யூ வேணும். சொல்லுங்க, கரெக்ட் தான். ரெக்வெஸ்ட் பாராமீட்டர் யூஸ் பண்ணோம், HTTP சர்வ்லெட் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் ரெக்வெஸ்ட் பாராமீட்டர் கொடுத்தோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். தென் நேத்து கூட நான் கேட்க சொன்னேன் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு டேட்டாவை பைண்ட் பண்றதுக்கு. இந்த ரெக்வெஸ்ட் பாராமீட்டர் தாண்டி வேற என்னெல்லாம் இருக்கு? மாடல் அட்ரிபியூட்ஸ் ஒன்னு பார்த்தோம். இந்த ரெக்வெஸ்ட் பாராமீட்டர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னேன்? ஒரு ஃபீல்ட மட்டும் தான் பண்ண முடியும், அப்படிதான் இல்லையா? அப்ப நான் ரெக்வெஸ்ட் பாராமீட்டர் கொடுத்துட்டு அந்த ஃபீல்டோட அதுக்கு ஒரு நேம் வைக்கணும், அந்த நேம் இங்க கொடுத்து அதுக்கப்புறமா தான் நான் அதை வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா மாடல் அட்ரிபியூட் என்ன கொடுக்க போறேன்? மாடல் அட்ரிபியூட்ஸ். இந்த மாடல் அட்ரிபியூட்ல நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோட பேர். இங்க வச்சிருக்க ஆப்ஜெக்ட் என்னது? ஸ்டூடெண்ட். இந்த ஆப்ஜெக்டோட பேரை நம்ம இதுக்குள்ள கொடுத்துக்கணும். புரியுதா? கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும்னா எது கூட பைண்ட் பண்ண போறீங்க? எது கூட பைண்ட்? இதுக்கு ஒரு பேர் the student or something like that. இது அதுக்கான ஆப்ஜெக்ட். இங்க இருக்கு இந்த ஃபீல்டு கூட நம்ம இதை மேப் பண்றோம், பைண்ட் பண்றோம்னு அர்த்தம். இதான் டேட்டா பைண்டிங். அப்போ மாடல் அட்ரிபியூட் என்ன பண்ணா இங்க ஸ்டூடெண்ட் சொல்றோம் இல்லையா? இந்த ஸ்டூடெண்ட்ங்கிறது ஒண்ணுல இங்க இருக்க ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ஸ்டூடெண்டோட ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு. நம்ம தனித்தனியா கொடுக்க வேண்டாம். இங்க ஒரு நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்றோம்? கெட் பாராமீட்டர் யூஸ் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? தனித்தனியா ஃபீல்ட் எழுதணும் இல்லையா? அது நம்ம பண்ண வேண்டாம். ஓகே, அப்போ இது என்ன பண்ணுதுன்னா இந்த மாடல் அட்ரிபியூட் நம்ம அந்த ஆப்ஜெக்டோட பேரை சொன்னா போதும், அதுக்குள்ள எவ்வளவு ஃபீல்டு இருக்கோ அந்த ஃபீல்ட இப்ப என்ன பண்ணுது? ஸ்டூடெண்ட்ங்கிறது என்னன்னா நம்ம வச்சிருக்க மாடல் இது கூட மேப் பண்ணுது. மேப் பண்ணி டேட்டாவை பைண்ட் பண்றோம். புரியுதா? கிளியரா என்ன சொல்றேங்க? புரியுதா? where the form data is found to a student object. கரெக்ட்? இப்போ எப்படி நமக்கு அங்க ஃபார்ம்ல கொடுக்கிற டேட்டா இங்க ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட் கூட மேப் ஆகுது. சரியா? இதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுத்தா போதும் தெரியுமா? ரிட்டர்ன். வேற எதுவுமே பண்ண வேண்டாம். கெட் பாராமீட்டர் அது எதுவுமே நீங்க எழுத வேணாம், எதுவுமே எழுத வேணாம்.
ரிட்டன் என்ன வச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம போட்டா போதும், அவ்வளவுதான். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் கன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இது ஒரு HTML பேஜ். இதுக்குள்ள இப்ப என்ன பண்ணணும், இப்ப இந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா? சோ இப்ப நான் என்ன கொடுக்குறேன்னா th text equal to டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? இந்த டாலர் சிம்பிளை யூஸ் பண்ணிட்டு இது எதுக்குள்ள இருக்கு, ஆப்ஜெக்டோட பேர் என்ன, ஸ்டூடெண்ட். கரெக்டா? அப்போ நம்ம இங்க சொல்லும் போது என்ன சொல்லலாம், ஸ்டூடெண்ட் டாட் ஃபர்ஸ்ட் நேம். எஸ், இதை டிஸ்பிளே பண்ண போறேன், அவ்வளவுதான். அதுல என்ன இருக்குங்கிறத டிஸ்பிளே பண்ண போறேன், அவர் அதுல என்ன என்டர் பண்ணாருங்கிறத டிஸ்பிளே பண்ண போறேன். இங்க என்ன கொடுக்க போறேன், சரியா? இப்ப நம்ம போயிட்டு இதை ரன் பண்ண போறோம். இப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்றேன். என்ன பண்றேன்னா சிஸ் அவுட். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா, the student இருக்கு இல்லையா, the student டாட், இங்க பாத்தீங்களா get first name last name எல்லாம் காட்டுதா இல்லையா? எஸ். அப்ப இங்க புரியுதா, இந்த ஸ்டூடெண்ட்ங்கிறது அந்த ஃபார்ம்ல இருக்க டேட்டாவை மேப் பண்ணுது. எது கூடனா இங்க வச்சிருக்க இந்த ஆப்ஜெக்ட் கூட. அப்ப நான் இந்த ஆப்ஜெக்ட்ல நான் என்ன பண்றேன்னா the student டாட் get first name கொடுத்தா இங்க இருக்க ஃபர்ஸ்ட் நேம் எனக்கு வரப்போகுது. அப்படிதானே? the student get last name. ப்ராப்பரா நமக்கு இப்படி பைண்ட் ஆச்சுன்னா இப்படி வரும்னு அர்த்தம். இப்ப நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா? வந்துச்சா? என்ன பண்ணிருக்கோம், ஏதாவது சொல்லணும். இது UI எல்லாம் நீங்க மாத்திக்கோங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒரு BR யூஸ் பண்ணிருக்கோம், இன்னொரு பிரேக் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இதுல என்ன பண்ணிருக்கோம்னு மட்டும் சொல்லுங்க. நாமளே ஒரு மாடல் கிளாஸ் எழுதி அதுக்கு அத ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கான ஃபீல்ட்ஸ் அந்த ஃபீல்ட்ஸ்க்கான டேட்டாவை கொடுத்து அதை பைண்ட் பண்ணி அதை ஷோ பண்ணுவோம். ஓகே, அப்ப இங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்னென்ன திங்ஸ்லாம் தெரியணும். ஃபர்ஸ்ட் அதுக்காக தான் டயகிராம் போட்டேன். இங்க இருக்க ஃபீல்ட் மாடல்ல இருக்கிறத இங்க பைண்ட் பண்ண. அப்ப மாடல் மூலமா ஸ்டூடெண்ட் அப்படிங்கறத கிளாஸ்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே போதும், அந்த ஆப்ஜெக்ட் வச்சு அதுல இருக்க ஃபீல்ட் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம்னு அர்த்தம். ஸ்டூடெண்ட் சொன்னா போன அதுல எத்தனை ஃபீல்டு வேணுமோ எனக்கு தேவைன்னா நான் யூஸ் பண்ணிப்பேன், வேணாம்னா விட்டுறலாம். ஓகே, அதுக்காக தான் அந்த ஸ்ப்ரிங் டேட்டாவிலே நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஸ்ப்ரிங் டேட்டா, ஸ்ப்ரிங் மாடல். You can put anything in that model. Anything is nothing but string ஆ இருக்கலாம், ஆப்ஜெக்டா இருக்கலாம். அதே மாதிரி டேட்டா பேஸ்க்கான திங்ஸாவும் இருக்கலாம். இன்ஃபோ ஃப்ரம் டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். அந்த மாடல் மூலமா தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்ப இந்த லைன் சொல்லும் போது ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் எல்லாம் சும்மா கொடுத்து பார்த்தோம் அந்த மாடலுக்குள்ள. ஹாய் ஹலோ அப்படிங்கிற மாதிரி சும்மா போட்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம்ல யூஸ் பண்ணுவோம். இதுதான் நமக்கு என்ன பண்றோம்னா வியூ பேஜ் கேன் ஆக்சஸ் டேட்டா ஃப்ரம் தட் மாடல். வியூ பேஜ் இருக்கு இல்லையா, இது எங்க இருந்து ஆக்சஸ் பண்றதா, மாடல்ல இருந்து தான் இங்க பண்ணிருக்கோம். சரியா? இப்ப நான் வச்சிருந்த இந்த பேஜ், இந்த ஃபீல்ட் எல்லாம் நான் எங்க இருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா லைக் என்னுடைய மாடல்ல இருந்து. இங்க இருக்கா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கா, நேம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நேம், வேல்யூ நேம் வந்துட்டு என்ன இருக்கு, லாஸ்ட் நேம். கரெக்ட்? இப்போ சப்மிட். இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணல. சரி, அதுவே என்ன பண்ணி வச்சிருக்கு, போட்டு வச்சிருக்கா. கிளியர்? ஸோ அப்போ நம்ம இங்க ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன் சொல்லும் போது கண்டிப்பா என்ன கொடுக்கணும்,
ஓகே ஃபைன். ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணலாம் நமக்கு என்ன பண்ணாது, கண்டிப்பா ஆகாது. ஓகேவா? சோ அதே மாதிரி இங்க மெத்தட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இதுல இன்னொரு ஷார்ட்கட்லயே நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த ஃபீல்டு மீன்ஸ் இங்க இருக்க டெக்ஸ்ட்டை வந்துட்டு இங்க இருக்க இந்த ஸ்டூடெண்ட் டாட் ஃபர்ஸ்ட் நேம் கூட மேப் பண்ணணும். இதுக்கு சிம்பிளா ஷார்ட்கட்ல என்ன பண்ணலாம் தெரியுமா? ஸ்டார் வெறும் என்ன பண்ணலாம், இப்படி கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்டை கொடுக்க வேண்டாம். சரியா? என்ன பண்ணலாம் தெரியுமா? சிம்பிளா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார் மீனிங் என்ன அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ள இருக்க ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறதுக்கான மீனிங். இப்ப நம்ம ஸ்டூடெண்ட் டாட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? சோ அதுக்கு பதிலா இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டார் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதான் ஆஸ்டரிக் சிம்பல் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? ஸ்டார் லாஸ்ட் நேம்னா இதுக்கான மீனிங் என்னன்னா ஸ்டூடெண்ட் டாட் லாஸ்ட் நேம், ஸ்டூடெண்ட் டாட் ஃபர்ஸ்ட் நேம்னு அர்த்தம். இதான் ஷார்ட்கட். ஓகே, அப்ப இந்த ஸ்டூடெண்ட்ங்கிறத இம்பார்ட்டன்ட். நீங்க எக்ஸாக்ட்டா என்ன கொடுக்குறீங்களோ, நீங்க எக்ஸாக்ட்டா என்ன ஆட்ரிபியூட் நேம் இருக்கோ அதுதான் அங்க வரணும். அப்ப இது என்ன எடுத்துட்டு வருது? ஸ்டூடெண்ட் எஸ்டிங்கிறது நதிங் பட் அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு வருது. அந்த ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கு, அவ்வளவுதான். அப்ப அதை தான் நான் இந்த இடத்துல சொல்றேன் மாடல் ஆட்ரிபியூட். ஏன்னா அதுல இருக்க ஃபீல்டு எல்லாமே வேணும். நான் ரெக்வெஸ்ட் பாராமீட்டர் கொடுத்தா 1 by 1 தான் எடுக்க முடியும். அது பண்ண வேண்டாம். அப்படி பண்ணா ப்ராசஸ் அதிகமா போகும். இப்ப எத்தனை ஃபீல்டு இருக்கோ அத்தனை ஃபீல்டுக்கு நம்ம இப்படி கொடுத்துட்டே இருக்க முடியுமா? அட் ரெக்வெஸ்ட் பாராம் அதான் நேத்து போட்டு காட்டினேன். கமா போட்டு நீங்க போட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஜஸ்ட் நம்ம பார்த்தோம். சரியா? ரெக்வெஸ்ட் பாராம் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேமுக்கு தனியா லாஸ்ட் நேமுக்கு தனியா நம்ம எடுத்த பாஸ்வேர்டு தனியா போட்டோம். இது மாடல் அட்ரிபியூட் கொடுத்தா போதும். அதுல இருக்க ஃபீல்டு அந்த ஆப்ஜெக்டோட பேரை சொல்லிட்டா போதும். அப்ப இங்க என்னன்னா அது அந்த ஜஸ்ட் என்னது மாடல் கிளாஸோட பேரு, இது அதோட ஆப்ஜெக்டோட பேரு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, எஸ் இங்க கொடுத்தோம் இல்லையா? அந்த டப்பாவுக்குள்ள அவர் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் நேம் முத்துன்னு, லாஸ்ட் நேம் கொடுத்தாங்க. அந்த ரெண்டே நமக்கு கொண்டு வந்து இங்க டிஸ்பிளே பண்ணுது. அப்ப அதுதான் டேட்டா பைண்டிங். டேட்டாவை பைண்ட் பண்றோம். அந்த ஃபார்ம்ல இருந்து இந்த மாடல் கூட டேட்டாவை பைண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்றது. இதே கான்செப்ட் தான். அடுத்து டேட்டாபேஸ் கூட டேபிள் இருக்கும். அப்ப நம்ம இங்க கொடுக்கிறது எப்படி டேட்டாபேஸ் போதுன்னா இந்த கான்செப்ட் மூலமா தான். அப்ப அந்த டேட்டாபேஸ் சொல்லும் போது அந்த என்டிட்டி அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு டேட்டா சோர்ஸ் மட்டும் கொடுத்து டேபிள் கிரியேட் பண்ணி அவ்வளவுதான். இதுல ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலா ஸ்டூடெண்ட் இருக்கு, மாடல் இருக்கு கண்டிப்பா. சரியா? நமக்கு கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் மாடல் அப்படிங்கிறவங்க கம்பல்சரியா தேவை. அந்த மாடலுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணுவோம், லைக் அந்த என்டிட்டி ரெபாசிட்டரி வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லுங்க ராஜேஷ்.
ஓகே, ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? டவுட் கேட்டீங்களா? அதே ஃப்ளோ தான். ரெபாசிட்டரி சர்வீஸ் என்னது அந்த ரெஸ்ட் ஏபிஐக்கு பதிலா இங்க டைம் லைஃப் அவ்வளவுதான். அதே ஃப்ளோ தான். மாடல் இருக்கும், வேற என்ன இருக்கும்? ரெபாசிட்டரி இருக்கும், சர்வீஸ் இருக்கும், கண்ட்ரோலர் இருக்கும், டைம் லைஃப் இருக்கும். ஆமா, எஸ். ஃபைண்ட் ஆல், ஃபைண்ட் பை ஐடி, ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ்ல. நீ பாருங்க ஒரு சாம்பிள் நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, இப்படிதான் இருக்கும். இங்க பாத்தீங்களா, இதுதான் என்னது என்டிட்டி. இப்போ ப்ராடக்ட் இருக்கா, டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்களா, ஹெட்டர் செட்டர் எல்லாமே இருக்குமா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஏஓ இருக்குமா, டிஏஓ என்னது ப்ராடக்ட் ரெபாசிட்டரி இருக்கா. அதுக்கப்புறம் என்ன இருக்கும், சர்வீஸ் இருக்கா, ப்ராடக்ட் சர்வீஸ், அதுல இம்ப்ளிமெண்ட் பண்றது கிரெட் ஆபரேஷன், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் இருக்குமா, பாருங்க கண்ட்ரோலர் பாருங்க, ப்ராடக்ட் மாடல், த மாடல், என்ன பண்றாங்க பாருங்க, த மாடல் ஆட் அட்ரிபியூட்ல ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்குன்னா த ப்ராடக்ட்ஸ் இருக்கா, அதாவது ஃபைண்ட் ஆல். ஃபைண்ட் ஆல் என்னது, நம்ம வெறும் ஏபிஐஸ் மட்டும் வச்சு பார்த்த ஞாபகம் இருக்கா. ஃபைண்ட் ஆல்னா அதுல இருக்கு எல்லாமே வருமா, இது லிஸ்ட் ஆஃப் டேட்டாங்கிறதுனால லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் போட்டுட்டு சர்வீஸ்ல இருந்தா ஃபைண்ட் ஆல் நம்ம கொடுப்போம். அப்படிதான். அப்ப இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். அப்போ இந்த ப்ராடக்ட்ங்கிறது இப்ப எங்க போகும், இந்த பேஜுக்கு போகும். இந்த பேஜுக்கு நான் அந்த ப்ராடக்ட் சொன்னேன்னா இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டையும் எடுத்துக்கலாம்னு அர்த்தம். இதை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு கார்ட் ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. இதான் பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸ். கார்ட் ஃபார்மேட்ல நமக்கு டேட்டா வரும். இங்க பாருங்க, இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா, ஃபார்ம் பாருங்க, ஃபார்ம்ல என்ன இருக்கு, ஆக்ஷன் இருக்கா, மெத்தட் போட்டிருக்காங்களா, அதுக்கப்புறம் இங்க கேட்டகரிஸ், லேபிள், இது லேபிள் போட்டிருக்காரா, இதை விட்டுருங்க, இன்புட், இது என்ன, இது பூட்ஸ்ட்ராப்போட திங்ஸ், அதனால உங்களுக்கு எப்படி இருக்கும். பூட்ஸ்ட்ராப் இங்க கொடுத்துருக்கோம், லிங்க் கொடுத்தா போதும், சிடிஎன் லிங்க். சிஎஸ்எஸ் நம்ம இந்த பேஜுக்கு இதுலயே போட்டு வச்சிருக்காரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார்டு கிரியேட் பண்ணிருக்காங்க, சரியா. இந்த கார்டு அப்படிங்கறது ஒண்ணு டிஸ்பிளே பண்றதுக்காக கார்டு இருக்கு பாத்தீங்களா, கார்டோட டைட்டில் என்ன, ஆக்ஷன்ல என்ன பண்ணிருக்காங்க, API/ப்ராடக்ட் ஃபில்டர் பண்றதுக்கு, ஃபில்டர் பண்ணி நம்ம ப்ராடக்ட் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா லைக் இங்க என்ன இருக்குன்னா ஒரு டிராப் டவுன் கேட்டகரி செலக்ட் பண்றாங்க, அது ப்ராடக்டா, அதாவது என்னென்ன ப்ராடக்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்றதுக்காக ஃப்ரண்ட் எண்ட்ல போய் போட்டுரும். இதுக்கு ஃப்ரண்ட் எண்ட் லாஜிக் ஓரளவுக்கு தெரிஞ்சாதான். இதான் அந்த டிஸ்பிளே பண்ண கார்டு, அந்த ப்ராடக்ட் எடுத்து வரும். இப்போ இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராடக்டோட நேம், இதான் நமக்கு இங்க தேவை. ஓகே, இங்க பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்டோட கேட்டகரி, ப்ராடக்டோட பிரைஸ், இதெல்லாம் எங்க இருந்து வருது. ஈச் அப்படிங்கிறது என்னன்னா ஃபார் ஈச் லூப் மாதிரி தான். இது எரர் செக் பண்றது, இது நம்ம படிப்போம் தனியா. வேலிடேஷன், வேலிடேஷன் ஒன்றும் இல்லை. இப்போ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுக்காம நான் சப்மிட் பண்ணாலும் எனக்கு போயிடும். கண்டிஷன் TH if அப்படிங்கிற நம்ம படிப்போம் தனியா. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ங்கிறது என்னது, ஆப்ஜெக்ட் நேம் அங்க கொடுத்திருந்தார் இல்லையா, அதை தான் இங்க கொடுக்குறோம். அப்போ ஃபார் ஈச்னா ஒவ்வொரு டைமும் லோட் ஆகும். இப்போ நிறைய ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ப்ராடக்ட்டும் எடுத்து வரணும் இல்லையா, அப்போ ஈச் கொடுத்துட்டு ப்ராடக்ட் கொடுத்துட்டு ப்ராடக்ட் இங்க யூஸ் பண்றோம் இல்லையா, அப்போ அந்த ப்ராடக்ட்ங்கிற ஆப்ஜெக்ட்ல இருந்து எடுத்துட்டு வருது, எடுத்துட்டு வந்து இதுல ஸ்டோர் பண்ணுது.
ப்ராடக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்து இங்க ஸ்டோர் பண்ணுது ப்ராடக்ட்ல. அதனால இங்க கொடுத்துருப்பாரு ப்ராடக்ட் டாட் நேம், ப்ராடக்ட் டாட் டிஸ்கிரிப்ஷன். இப்போ 10 ப்ராடக்ட் இருக்குன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் அதுவே ரன் பண்ணி நம்ம கொடுக்கும். அதுக்காக யூஸ் பண்றதா இந்த கைண்ட் ஆஃப் திங்ஸ். சரியா? இதுதான் இங்க போட்டு வேற ஒன்று இருக்காது. இங்க இருக்கா டேட்டா பைண்டிங். ஸ்டூடெண்ட் மெத்தட் போஸ்ட் கொடுத்தோமா, ஃபீல்ட் என்ன இருந்துச்சு, ஷார்ட்கட்ல யூஸ் பண்ணிருக்காங்களா, அப்படிதானா? இதான் டேட்டா பைண்டிங். அப்போ ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்ட்டை வந்து இந்த ஃபார்ம் ஃபீல்டோட பைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ சப்மிட் பண்றோம் சரியா, டேட்டா இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை சப்மிட் பண்ணும்போது போஸ்ட் மேப்பிங் மூலமா நமக்கு என்ன பண்ண போகுது, இங்க கொடுத்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும். அதுதான் நம்ம எழுதிருக்கோம். இந்த இடத்துல நேம் ஆஃப் த மாடல் அட்ரிபியூட் தான் என்னது, ஸ்டூடெண்ட். சரியா? So here this is nothing but what, syntax for yes. அதுக்கப்புறம் when form is loaded னா அதன் fields are என்ன பண்ணுமா, பாப்புலேட் ஆகும். எப்போ லோட் ஆகும், அப்போ நான் சப்மிட் பண்ணும்போது என்ன மெத்தட் கால் ஆகும், yes setter. சரியா? So when your form is loaded, Spring MVC will read the student from the model, then call student get first names, then get last name. When the form is submitted, yes, when the form is submitted னா நமக்கு என்ன பண்ண போகுது, அந்த ஸ்ப்ரிங் எதை நமக்கு ரீட் பண்ண போகுது அப்படின்னா, என்னங்க எனக்கு இவ்வளவுதான் போட்டுட்டு இருக்காரு, இந்த ஃபார்ம் இஸ் சப்மிட்டட்னா நமக்கு இது நடக்க போகுதுன்னு அர்த்தம். சரியா? ஓகே, அதுதான் நம்ம இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கோம். இதே கன்ஃபர்மேஷன் பேஜ்ல என்ன இருக்கும், லைக் இந்த மாதிரி இருக்கும். சரியா? சிம்பிள் திங். இந்த லாஜிக்கை தான் நம்ம இப்ப பார்த்தோம். ஒன் செகண்ட். கால் ஹலோ, ரிசீவ் ஆச்சு. வெயிட் பண்ண செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? சோ இதை வந்துட்டு என்ன பண்ணிட்டு வந்திருக்கணும், நான் டாஸ்கா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கணும். கிளியர்? எனி டவுட்ஸ்? மண்டே வந்தோடனே மார்க் செஷன். ஓகே, அப்படியா? ஓகே. சரி. Okay guys, thank you so much. Bye.